எங்கள் ஊர் சைடு இதுக்கு பேர் உளுந்த வடை, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது மெது வடை. வடை தானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. எங்கள் ஊர் சைடு இன்னொரு பொருளும் இதில் வந்து சேர்ப்பாங்க. நீங்கள் இப்படி கூட வடை சொல்லலாமான்னு யோசிப்பீங்க. உளுந்து ஒரு கரண்டி பச்சரிசி இதை போட்டு சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் மிக்சிலையோ கிரைண்டர்லையோ எது அரைச்சாலுமே சில்லு தண்ணி ஐஸ் கட்டியை போட்டு அரைங்க. தெளித்து தான் அரைக்கணும், ஊற்றக்கூடாது. அப்போ தான் ரொம்ப ஹீட் ஆகாமல் நல்ல புசு புசுன்னு இந்த மாதிரி அப்படி விட்டீங்கன்னா டப்புன்னு விழுகும் மழை துளி மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஆட் பண்ண போகிற ஐட்டம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் உளுந்தில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, மிளகு, உப்பு கடைசியில் தான் சேர்க்கணும். அதுக்கு மேலே வந்து இந்த மசிச்சு வச்ச இது வாழைப்பழம், இதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னங்க, இது பொரிச்சு தான் எடுக்கணும். இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வேறு எந்த ஐட்டமும் யூஸ் பண்ண மாட்டேன். மீன்ஸ் வாழை இலை இல்லை இது பால் கவர், இந்த மாதிரி நான் கையிலேயே இந்த மாதிரி அழகாக தொட்டு இந்த மாதிரி சட்டுன்னு போட்டு முடிச்சிடுவேன். வேலையே இல்லை. இதில் போட்டு முடிச்சுட்டு இதை நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். இது வந்து வெளியே மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து மெதுன்னு இருக்கும். எனக்கு வந்து இது வந்து சட்னியில் வச்சு சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு எதில் வச்சு நீங்கள் சாப்பிடுவீங்க? சாம்பார், தயிர் இந்த மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி தான் டேஸ்டியாக சாப்பிடணும், ஹாப்பியாக இருக்கணும்.